2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பது தொடர்பாக பூர்வாங்க வரவு செலவு திட்டமிடல் மற்றும் அபிவிருத்தி போக்குகள் தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. அதன்படி எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பது தொடர்பான தற்போதைய நிலைமை குறித்து ஜனாதிபதி நிதியமைச்சின் அதிகாரிகளிடம் கேட்டறிந்ததுடன் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை கோருவதற்கான சுற்றறிக்கை தற்போது வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அந்தந்த நிறுவனங்கள் தொடர்பான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை உரிய செலவின வரம்பிற்குள் சமர்ப்பிப்பதற்கு இந்த மாதம் 31ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சின் அதிகாரிகள் ஜனாதிபதியிடம் தெரிவித்தனர். அத்துடன் வேலை திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீட்டை வழங்கினால் மாத்திரம் போதாது என்றும் குறித்த வேலை திட்டங்களின் பயன்கள் மக்களுக்கு கிடைக்கிறதா என்பதை ஆராய்ந்து அதற்கு தேவையான பொறிமுறைகளை பலப்படுத்த வேண்டும் எனவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.